கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 3, 4, 2 வசனங்கள். நீங்கள் என் கட்டளைகளின்படி நடந்து என் கற்பனைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்தால் நான் ஏற்ற காலத்தில் உங்களுக்கு மழையை பெய்ய பண்ணுவேன். பூமி தன் பலனையும் வெளியிலுள்ள மரங்கள் தங்கள் கனியையும் கொடுக்கும். அன்பானவர்களே, கடவுள் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் என் கட்டளைகளை கைக்கொண்டு என் கற்பனைகளின்படி செய்தால், அவரோட வார்த்தைக்கு செவி கொடுத்து அவரோட கட்டளையும் அவருடைய கற்பனையும் என்னங்கிறத தெரிஞ்சு அதன்படி நடந்தார் என்ன செய்வாரா? ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவாராம். மழை எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறது இந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும். ஏன்னா மழை பெஞ்சாதான் விளைச்சல் இருக்கும். அது உண்மைதானே? ஏற்ற காலத்தில் மழை பெய்யணும். பட்டம் தவறி மழை பெய்யக்கூடாது. அறுவடை காலத்தில் மழை பெய்யக்கூடாது. விதைப்பு காலத்தில் தான் மழை பெய்யணும். அதுதான் ஏற்ற காலம். பசிக்கிற நேரத்தில் தான் சாப்பாடு வேணும். தூங்குகிற நேரத்துக்கு சாப்பாடு வேண்டாம். எப்போ பசிக்குதோ அப்போ நமக்கு உணவு வேணும். அதுதானே உண்மை. நல்லா பசித்து திருப்தியாக இருக்கிறப்ப, சாப்பிட்டு திருப்தியாக இருக்கிறப்போ உணவு, உறங்க போகிற நேரத்தில் நமக்கு உணவு கொடுத்தா சாப்பிடுவோமா? வேண்டான்றோம். ஏற்ற காலத்தில் ஏற்ற சூழ்நிலையில் ஏற்றது நமக்கு கிடைக்கணும். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணும். அப்போ விதைப்பு காலத்தில் நம்ம அதாவது விதை விதைக்கிற காலத்தில் மழை பெஞ்சால் அந்த விதைகள் நல்ல பூமிக்குள்ளே வேரூன்றி முளைக்கும். மாதம் 3 மாறி பெய்யணும். மாறினா மழை. மாதத்துக்கு 3 முறை மழை பெய்யணும். இந்த 3 முறை மழை பெஞ்சாதான் பயிர் விளையும், குடிக்க தண்ணீர் கிடைக்கும். இந்த ரெண்டும் இல்லைன்னா மனுஷன் செத்து போயிடுவான். சாப்பாடும் தண்ணியும் இல்லைன்னு வச்சுங்க, மனிதன் என்ன ஆயிடுவான்? அழிஞ்சு போயிடும். அப்போ ஒரு மனிதன் உயிர் வாழ வேண்டும் என்று சொன்னால் மிக முக்கியமானது என்னென்னு கேட்டால் உணவும் தண்ணீரும். இந்த ரெண்டு எங்கிருந்து கிடைக்குன்னா மழை பெஞ்சாதான் கிடைக்கும். அப்போ கர்த்தரோட கற்பனைகளை பின்பற்றி அவருடைய கட்டளைகளின்படி நடக்கிறப்போ ஏற்ற காலத்தில் கர்த்தர் நமக்கு உணவும் தண்ணீரும் கொடுப்பார். மழை இல்லை, வறட்சி. இன்னைக்கு பாருங்கள், இந்த வறட்சியினால் பசி, பட்டினி, பஞ்சம், தேசத்தில் சண்டை, ஒருத்தர் வீட்டிலேருந்து ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர் உணவுகளை பிடுங்கிட்டு போகிறது, இப்படி பலவிதமான பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மழை இல்லாதது தான். இன்றைக்கி பாருங்கள், ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா அவங்களாம் அடிச்சுக்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். நான் தான் பெரிய ஆள், என்னை விட பெரியவங்க யாரும் கிடையாது, நான் தான் ஜெயிக்க போகிறேன், மற்றவர்களை நான் எப்படியாவது அழிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி தேசத்துக்கு தேசம் விரோதமாக எழும்பி நிற்கிறதுக்கு காரணம் என்ன? கடவுளுடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் பின்பற்றாதது தான் காரணம். அவர் சொல்கிறாரு, ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்துங்க, ஒருவருக்காக ஒருவர் விட்டு கொடுங்க. இதெல்லாம் அவரோட கற்பனை, அவருடைய கட்டளை. அதன்படி செய்யுங்கிறாங்க. செய்யாதனால தான் இன்றைக்கி பிரச்சனை. இப்போ அவங்க சண்டை போடுறதுனால அந்த 3 தேசம் மட்டும் பாதிக்கப்படலை, உலகம் முழுசும் பாதிக்கப்படுது. வானமண்டலங்களில் வெடி சத்தம், மேகங்கள் கலைஞ்சு போயிடுது, மழை இல்லை, வறட்சி. இன்றைக்கி சாதாரண ஒரு டீ குடிக்கிறதுக்காக விலை ஏறி போச்சு. எல்லாமே விலை அதிகம். கேஸ் கிடைக்கிறதில்ல, பெட்ரோல் கிடைக்கிறதில்ல, டீசல் கிடைக்கிறதில்ல, எரிபொருள் எதுவும் கிடைக்கிறதில்ல. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளாது தான் காரணம். ஆனால் நமக்கு என்ன சொல்கிறார்? நீங்கள் அதன்படி நடங்க, ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் மழை பெய்யுங்கிறார். அது மட்டும் இல்லை, கனிகள் கூட, மரங்கள் கூட சரியான தருணத்தில் உங்களுக்கு கனி கொடுக்கும். இந்த மரத்தில் இருக்கக்கூடிய கனி சரியான தருணத்தில் கொடுக்கும். பார்த்துருக்கீங்களா? மாம்பழம் ஒரு சீசன், பலாப்பழம் ஒரு சீசன், திராட்சைப்பழம் ஒரு சீசன், அன்னாசி பழம் ஒரு சீசன், தர்பூசணி ஒரு சீசன், முலாம்பழம் ஒரு சீசன். இதெல்லாம் ஒவ்வொரு சீசன் பட்டத்துக்கு வரும். இதெல்லாம் ஏன் ஆண்டவர் அந்த பட்டத்துக்கு
வரவழைக்கிறார் தெரியுமா, விளைவிக்கிறார் தெரியுமா? நம்முடைய உடலுக்கு ஏற்றபடி அது விளையும். உப்பச காலத்தில் குளிர்ச்சியான பழங்கள், உடம்பு சூடேற காலத்தில் குளிர்ச்சியான பழங்கள், உடம்பு ரொம்ப குளிர்ந்து போகிற சமயத்தில் உடம்புக்குள்ள சூடேற்றக்கூடிய பழங்கள், சளி பிடிக்குதா அதற்கான பழங்கள், உடம்பு சரியில்லை பலவீனமாக இருக்குதா அதற்கான பழங்கள், ரத்தம் உடம்புல ஊறணுமா அதற்கான பழங்கள். அப்படி மனிதனுடைய உடல்நிலைக்கு ஏற்றாற் போல பழங்களை விளைய செய்கிற தேவன். அப்போ இதெல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா, கடவுளுடைய வார்த்தைக்கு அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கற்பனைகளை பின்பற்றி அதன்படி செய்கிற போது இதெல்லாம் நடக்கும். அன்பானவர்களே, உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தேசத்தில் எப்படியோ நடக்கட்டும், அவங்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஆனால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்ம அவருடைய கட்டளைகளை அறிந்து கொண்டு அவருடைய கற்பனைகளை புரிந்து கொண்டு அதன்படி செய்கிற அந்த ஒரு நிலைக்கு நம்ம வந்துடணும். அப்படி வந்தால் தான் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு சமாதானம் இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும், வறட்சி இருக்காது, ஆசீர்வாதமான மழை இருக்கும், நல்ல தானியங்கள் நமக்கு கிடைக்கும், பழங்களும் நமக்கு கிடைக்கும். அன்பானவர்களே, இந்த காலத்தில் கர்த்தரை நம்பி இருக்கிறவன் தான் பிழைப்பான். கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன் தான் பிழைப்பான். உலக வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, எல்லாவற்றையும் நாம் ஒதுக்கி தள்ளிட்டு கடவுளுடைய கட்டளையின்படி அவருடைய கற்பனையின்படி நம்ம நடப்போம். நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையில் மழை பெய்யும், கனிகள் கிடைக்கும், தானியங்கள் கிடைக்கும். விசுவாசிக்கிறீங்களா? அப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய கற்பனையை கை கொண்டு அதன்படி நடக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு. எங்களுடைய வாழ்க்கையில் வறட்சியும் பசியும் பட்டினியும் பஞ்சமும் இல்லாதபடிக்கு ஆசீர்வாதமான மழை பெய்து ஏற்ற காலத்தில் கனிகளை புசித்து நாங்களும் உம்முடைய சமூகத்தில் சமாதானமுடைய பிள்ளைகளாக வாழ நீங்கள் கிருபை பாராட்டுங்க. உங்கள் இரக்கத்தினாலும் உங்கள் மனதுருக்கத்தினாலும் உங்கள் மாட்சிமையினாலும் நீர் எங்களை வழிநடத்துங்க. எல்லாவற்றையும் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.